அதிக சிக்கல்களின்றி தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி வேண்டும். ஜெல்லி நீ சொல்ற? சரி, வாருங்கள். முதலில் எனக்கு M&M காம்பிட்கள் தேவைப்படுகின்றன. எனக்கிட்டே நிறைய காம்பிட்கள் இருக்கின்றன, பல வண்ணங்களின் காம்பிட்கள். இவை அனைத்தையும் அடுக்கீடடுக்கு ஒரு பாட்டிலில் ஊற்றுவேன். அதன் பிறகு அதை முழுவதும் தேன் கொண்டு நிரப்புவேன். அப்படியே நிறம் ஒவ்வொன்றாக. அவ்வா, இந்த நிறமழி கொண்ட கண்டிகள் பாருங்கள். அதிசயம் அல்லவா என நினைக்கிறீர்கள்? அரிது. இப்போது தேன் பகுதி, அதை கொட்டுவோம். அருமை. எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். அது மட்டுமல்ல, நான் பாட்டிலை சிறிது குளிர்ச்சியாக்க வேண்டும். இதை செய்ய அதை திரவ நைட்ரஜனுடன் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம். இது என் ருசிக்கும் சிறந்த முறையாகும். அற்புதமாக பாய்னா. இப்போது இந்த பாட்டிலை உள்ள இடலாம். அது முடிஞ்சது. நான் சிறந்தவன். உன்னிடம் என்ன இருக்கிறது? புதன்கிழமை .legenheit. உனக்கு என்ன வேண்டும் விஷயம்? ஓ, நான் உன்னை நடத்தும் பர்சனை கவனிக்க வைக்கிறேன். அது தப்பியோட அனுமதிக்க முடியாது. நீங்க அங்க நீந்த முடியாது, அது உணவு. நீங்க என்ன மரியாதை காட்டுறீங்க? இருந்தாலும் என்ன தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த ஜெல்லியோட மாம்பழ ஐஸை நிரப்ப நேரம் வந்துச்சு. இது ரொம்ப சுவையா இருக்குமென்னு எனக்கு தெரியுது. இப்போது அதன் பிறகு உணவை எப்படி குளிர்விக்கலாம் என்பதை அறிக. ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். பொதுவாக எனக்கு ஃப்ரைஸ் பிடிக்காது, ஆனால் இது அற்புதம். அதை பாருங்கள். எதையும் உறையச் செய்ய ஒரு மருந்து என்னிடம் இருக்கிறது. நான் அதை குடித்து என் கைகளால் உறையச் செய்கிறேன். அற்புதம் இல்லையா? சரியான விஷயம். ஆமாம், 5 ஊசல்கள். அப்பா, நீ குளிர்ந்து போனாய். ஏய், நீ உன் நண்பனுக்கு என்ன செய்தாய்? சரி, பாவம் கைகள். ஆனால் ஜெல்லி எப்படி உருவாக்கப்பலேன்? நான் ஒரு பால் குலுக்கி கொண்டு தொடங்குவேன். பின்னர் எல்லாம் எளிது. சமையல்காரர் டீனா அருகே இருந்து ஒரு சிறியது சமையல் முறை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஹனி, ஜெல்லி ரொம்ப அழகானது. ஆகையால் ஏனும் இதை பயன்படுத்தவில்லையா? அதை பாருங்கள். பின்னர் நான் அதை வழக்கமான முறையில் கான் பயன்படுத்தி உறைய வைக்கிறேன். ஏனெனில் மாலி யார் வென்றார் என்பதை முடிவிட தயாராகுங்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, இவங்க வா. சிரிப்பு நிறைந்த ஜெல்லியுடன் நான் தொடங்குகிறேன். செய்கையை மிகவும் வெளிச்சமாகவும் சுவையாகவும் செய்கிறார். ஆஹா, இது அற்புதமானது. ஆஹா, ருசியும் நிறமும் செழுமையானவை. சரி, இப்போது புதன்கிழமை மாஸ்கியிலிருந்து இந்த குளிர்ச்சி தரும் மாஸ்கியை பரிசோதிக்கலாம். இது உண்மையில் கண்மனிதர் இல்லை என்று நம்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. சோஃபியின் கடைசி ஜெல்லி உள்ளது. அது அப்படி குளிர்ச்சியாக தெரியவில்லை, ஆனால் அதற்கோ காரணம் இல்லை. ஆசு, மாக்டொனால்ட்ஸ். இது உண்மையிலேயே மாக்டொனால்ட்ஸ் காக்டெயிலா? முடியாதே. என்ன, நான் வெடிக்கிறேனா? அது ஒரு விளையாட்டு. நான் அடுக்கு. ஆனால் புதன்கிழமை ஜெல்லி வென்றது. ஆமா, நீதிக்கு ஏற்ப நடந்தது. எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். அது என்னக்காக செய்து தருவீர்களா? சுலபமாக சாதாரண உருளை கிழங்குகளை மெலிதான துண்டுகளாக அழகாக நறுக்க ஒரு மிகவும் ரசிக்கத்தக்க வழி எனக்கு தெரியாது. மின்சாரம் மற்றும் டென்னிஸ் ராக்கெட்டும் உங்களுக்கு உதவும். கையுறைகள் எடுத்துக்கொள்ளலாம். இதோ மின்சாரம். பின்பு சில நேரமே ஆனவுடன் உருளைக்கிழங்குகளை கம்பி வலையினால் கழிக்க வேண்டும். அது சரியானதா? இது மிகவும் புதியதாக இருக்கிறதே. தடா, நூடுல்ஸை வறுக்கலில் சாப்பிடுவது சரியானது. ஆனால் இது போதவில்லை. இப்போது அதை அழகாக பரிமாற வேண்டும். இந்த பெட்டியை பாருங்கள், எனக்கு பிடிச்சது போல இருக்கிறது. இப்போது கொஞ்சம் கெட்சப் சேர்ப்போம். இது இரத்தத்தின் வடிவம். அது மிகவும் நவீனமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆஹா, நான் உருளைக்கிழங்கை பழைய முறையில் வெட்டுகிறேன். ஆனால் சில காரணங்களுக்காக எனக்கு ஒரு முழுசான குழும உருளைக்கிழங்குகள் மீந்துள்ளன. ஆனால் அதிலிருந்து எதுவும் வரவில்லை. சரி, முக்கியம் என்னவெனில் அதை துண்டுகளாக்கு. மேலும் அவற்றை எண்ணெயில் நன்கு வறுக்க வேண்டும். அவை அதே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். மக்டொனால்ட்ஸில் இருந்து அவ்வளவு
பாக்ஸ்ல ஊத்துவோம். ஓ, எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டேனே போல இருக்கிறது. அதனால என்ன, முக்கியமானது ருசிதான். செஃபுக்கு என்ன, நானோ உருளைக்கிழங்கு டோஸ்ட் செய்ய மாட்டேன், நான் வாழைக்காய் ஃப்ரை செய்யறேன். மொழி இதை இன்னும் முயற்சி செய்யவே இல்ல. அவள் பழங்கள் எங்கு மூழ்க வைக்க வேண்டும். ஒரு இனிப்பான படத்துல பிறகு கொதிக்கும் எண்ணெயில் மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. வாழைகளை இன்னமும் சுவையாக மாற்ற நான் அவற்றை சாக்லேட்டில் மிதக்க வைத்து பிறகு வண்ணமயமான சிற்றுண்டிகளில் விரித்து வைப்பேன். இது அற்புதமாக இருக்கும். இப்போது இது நிச்சயமாக ருசியாக இருக்கும். அதை பாருங்கள், அது சிறப்பாக இல்லையா? மாலி இதை பார்த்து திருப்தி அடைவார் என நினைக்கிறேன். பெண்களே, தோல்வி அடைய தயாரா? நாங்கள் முடித்து விட்டோம். மற்றும் ஒரு முறை அனைத்தும் அற்புதமாக தோன்றுகின்றன. ஆனால் எங்கே இருந்து தொடங்குவது? நான் முதலில் சோஃபியிடமிருந்து இவை நரம்பப்பட்ட மகிழைகளை முயற்சிக்கப் போகிறேன். ஏன் இட்டோலிக்கும் எண்ணெய்? இது அருவருப்பானது. வாரக்கிழமையிலிருந்து இந்த மகிழைகள் எப்படி? அவை பாரம்பரியமாக தோன்றுகின்றன. சுவையா இருந்தது. எனக்கு பிடிச்சது. சரி, சமையல்காரர் டினாவின் மருத்துவமனையில் இன்னும் சில கனமுள்ள உருளைக்கிழங்கு இருக்கின்றன. நம்ப முடியவில்லை. ஆஹா, இது மிகவும் சுவையாக உள்ளது டினா. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இதற்கு முன் வாழைப்பழ வெறுப்பு முயற்சி செய்து பார்க்கவில்லை. உங்களுக்கு சந்தோஷமான வெற்றி. குறை, பெண்களின் கோபமடைய வேண்டாம். வாங்க, என்னை பற்றி மென்மையாக இருக்கவும். 3வது சுற்றில் எனக்காக ஒரு பர்கர் சமைக்கவும். இங்கே கொஞ்சம் அதிகமாக வேண்டும். இது எனக்கு எளிது. முதலில் எனக்கு இறைச்சி இருக்க வேண்டும். எல்லாம் இயற்கையானது. ஆகவே நான் இதை இப்போதே செய்கிறேன். சரி, ஆனால் மட்டுமே மின்சீட் செய்வது போதுமில்லை. நீங்கள் அதை சரியாக அடிக்க வேண்டும். ஒரு கட்லெட் செய்ய பின்னர் அதை பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அப்படியே ஃபாலோ வார்த்தைகள் போல. புரிகிறதா? கச்சிதம். ஆமாம், இங்கே முடிந்தது. இப்போது இது இந்த அற்புதமான பெரிய எண்ணெய் உள்ள ஒரு முழு பாண்டம். அந்த சொருப்பமா இருக்குது. நான் ஒரு சிலந்தி பர்கர் பண்ண போறேன் மற்றும் அவர் சுடலிய டோஸ்டரில் சொல்வேன். இதுவரை யாரும் இதை செய்யல. ஆனால் இது வேறமென்டே உயிருள்ள சுற்றுலா. நீங்க சாசஸ், சீசஸ், வெஜிடபிள்ஸை மறந்திடக்கூடாது. ஆனால் முதலில் கட்லெட், சீஸ், சாலட், டொமேட்டோ, கியூக்கம்பர்ஸ், மேல் பாக்கெட் மற்றும் 2 டொமேட்டோ கண்கள் இடுவோம். அடடே, அது கொஞ்சம் பயங்கரமா இருக்குது செல்லமே. அதுக்கு பிறகு சில பசுமையான காய்கள் தேவைப்படும். பாருங்க, நாங்க தக்காளி, வெங்காயம், சீஸ், மேலும் ஒரு கறி பகுதி மேலே போட போறோம். இந்த அற்புதமான பெரிய பர்கரை பாருங்க. நீங்கள் உண்மையில் எல்லாமே மிகவும் சுவையாக உள்ளது. எங்களுக்கு இன்னும் எதுவும் நீங்கள் மாலிக்காக வந்திருக்கிறீர்கள். சில சமயங்களில் நான் கேக்குகளையும் சாக்லேட்டையும் பனையாக பயன்படுத்துகிறேன். மார்மலேட் குழைப்பாக இருக்கிறது. நான் புரும் செலவிட்டுட்டேன். ஆனா இது புரும் ருசிதான். இதோ மாலி, முயற்சி செய். சரியாக உள்ளது. சரி, என்ன அழகு. ஓ, பாம்பு எங்கு போனது? நான் எடுத்து வந்தேன். இங்கே. அது எங்கே? என்ன? அது ஒரு பர்கரா? வென்ஸ்டே, அப்படி மீண்டும் செய்யாதே. என்னை சிலந்தி பயமுறுத்துகிறது. ஆனால் இந்த பிசாசின் ஓப்பரை முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது. இந்த பர்கரை எப்படி ஒரு பைட் எடுப்பதற்கு? அது ஒரு இலகுவான வேலை அல்ல. இது மிகவும் சுவையாக உள்ளது. சோஃபியிடமிருந்தும் இன்னும் அந்த அழகான பர்கர்கள் உள்ளன. அவை நிஜமற்ற சுவையாகவும் தெரிகின்றன. அவற்றை KHKHலயே விரும்புகிறேன். ரொம்ப நல்லது. அவை இனிப்பானதாகவும் உள்ளன. மேலும் நான் இந்த உலகில் எதற்கும் மேல் இனிப்புகளை விரும்புகிறேன். சோஃபி, வெற்றி உனது. உண்மையா? இறுதியாக நான் எத்தனை நேரம் இந்த நொடியை காத்திருக்கிறேன். மோனிகாவுக்கு சிவப்பு நுடல்லா இருக்கிறது. ஓ, அது சரி. ஆனால் பிரிட்னிக்கு ஹப்பா பாப்பா சுவை ஜெல்லி இருக்கிறது. ஓ, அருமை. நிக்கோலுக்கு பச்சை பருத்தி மிட்டாய் கிடைத்தது. சூப்பர். அப்போ நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். எனக்கு அனுமதி? அதை திற. ஓட்ஸ். மோனிகா, கவனமாக இரு. அது நேராக என்னை நோக்கி பறந்து வந்தது. நோடல்லாவை டிவம் சுவைக்க விரும்பினேன். இது ஹோம் சாவையா இருக்கணும். அதை முயற்சிப்போம். ருசியா இருக்குது.
Hasrisha Britos, what dance now Sala Sogletel Poinche, Nordelawe Achukarlil watching girl. இது கனமாக இருக்கிறது. நான் அதை செய்யலாம் என்று நினைக்கிறேன். அருமை. முதல் ஒன்று, இரண்டாவது மற்றும் மூன்றாவது. இப்போது சில ஸ்கிட்டில்ஸ் சேர்ப்போம். இதுல ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. இதுவும் மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸுடன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது சாக்லேட்டை உறைய வைக்கும் ஸ்ப்ரேவுடன் தெளிக்கவும். அருமை. பார்ப்போம் என்ன நடக்கிறது. குளிர் சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இந்த சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். ருசியாக இருக்கிறது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. நான் பார்ப்பதை நிறுத்த முடியவில்லை. ஆமா. எனக்கு நுடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப முயற்சிக்கலாமா? கூல். என் ஜெல்லி மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை சுவைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஓயா, எனக்கு இது பிடிக்கும். இது கம்மம் கூட. கூல். நான் ஒரு பபுள் ஊத முடியும். சரியாக வேலை செய்கிறது. குளிர்ந்த பலூன். நான் இன்னும் அதிகம் சாப்பிட்டு பெரிய பபுள் ஊதலாம். வாவ், அதை பாருங்கள். அற்புதம். பிடிக்கிறாயா நிக்கோல்? ஆம். இப்போது மோனிகா. ஆம், நான் அதை பிடிக்கிறேன். அதை அடித்து விடுகிறேன். பெண்களே, மறைவில் இருங்கள். இப்ப நாங்க ஜெல்லியால் ஒட்டிக்கிறது இல்ல. சரி, இப்ப ஒன் முறை நிக்கோலோ. சரி, அருமை. நான் அதை முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையா இருக்குது பாருங்க. எனக்கு பருத்தி மீசை இருக்குது. சிறப்பு. அது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் அதை முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. பிரிட்னி, அதை எனக்கு கொடு. என்ன? எனக்கு தெரியும். ஹக்கி வக்கி. ஒருவேளை ஒரு குப்பவாளி இல்லையா? ஒரு கண்ணாடி தண்ணி இல்ல. சிறப்பு. நாம் கண்டியை நீரில் கரைக்க முயற்சிப்போம். வாங்க, ஒன்றாக பார்ப்போம். சரி, அதை உள்ள வைக்கிறேன். சரி சரி. வாவ், அது அருமை. அது கரைகிறது. இப்போது நான் அதை ஒரு காக்டெயிலாக குடிக்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கும். வாவ், நீ மிகவும் வேகமாக இருக்கிறாய். உண்மையா? அது மிகவும் சுவையாக இருந்தது. பெண்களே, நமது உதடுகள் மற்றும் காதுகள் பற்றி என்ன? சரி, இதுவே ஒரே நிற உணவை சாப்பிடுவதின் விளைவுகள். போகலாம். வாவ், அது முழு டோனட் மற்றும் அது மிகவும் பெரியது. அதை பிரிக்க வேண்டும். அது தட்டு நிறம். என்ன விஷயம்? பிரிட்னி, அதை எனக்கு கொடு. இல்ல, அதை திருப்பி கொடு. பெண்களே, நிறுத்துங்கள். நீங்கள் அதை கீழே விட போகிறீர்கள். இப்போது அனைவருக்கும் ஒரு டோனட் உள்ளது. ஸ்டெப்பு. இது ரொம்ப சுவையா இருக்கணும். உங்கள யார் அதை கைவிடாம விரைவா சாப்பிட முடியும்னு தெரியல. 3 2 1 வேகத்தை அதிகரிக்கலாம். பிரிட்னி மிகவும் பசிக்காக இருக்கிறாள். மோனிகா ஒரு துண்டு மட்டும் சாப்பிட முடிவு செய்தார். நிக்கோல் ஒரு முழு டோனட்டை தனது வாயில் வைக்க முடிந்தது. நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தோம். வாவ், நான் வென்றேன். நான் மற்றவர்களை விட வேகமாக செய்தேன். நீங்களும் கண்ணாடியை மட்டும் துடைக்க வேண்டும். முடியாது. பெண்களே, எங்கள் முகம் மற்றும் மூக்கிற்கு என்ன ஆனது? நீங்கள் மேலும் மேலும் நிறமயமாகி வருகிறீங்க. அருமை. பெண்களே, முயற்சி செய்யாதீர்கள். அதை துடைக்க முடியாது. புதிய சுவைகள். பிரிட்னிக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. நிக்கோலுக்கு ஒரு பால் குலுக்கல். அருமை. இது மிகவும் பெரியது. ஆனால் மோனிகாவுக்கு இந்த முறை அதிர்ஷ்டம் இல்ல. அவளுக்கு மிகவும் காரமான சிப்ஸ் இருக்கிறது. நான் முதலில் தயாராக இருக்கிறேன். எனக்கு மிகவும் பெரிய சுபா சப்ஸ் இருக்கிறது. என்ன அழகான மஞ்சள் நிறம். நாம் இதை முயற்சி செய்யலாம். எனக்கு இது பிடிக்கும். நான் எப்போதும் சுபா சப்ஸ் விரைவாக சாப்பிட முயற்சிக்க வேண்டும் என்று கனவு கண்டேன். ஒரு துருப்பி இதற்கு உதவும். நாங்கள் சுபா சப்ஸை துருப்பியில் வைத்தோம். இப்போது துருப்பியை தொடங்கி சுபா சப்ஸ் தானாகவே திரிகிறது. சூப்பர் யோசனை. சரி சரி சரி. ஆம், எனக்கு தெரியும். நான் பிரில்லியன்ட். இதை பரிசோதிப்போம். சுபா சப்ஸை துவங்குகிறேன். நாக்கை வெளியே போடுவோம் மற்றும் நான் என் நாக்கில் ஒரு துளை செய்து விட்டேனா? இல்ல பிரிட்னி, நீ லாலிபாப் கொண்டு உன் நாக்கில் ஒரு துளை உருவாக்கி விட்ட.
சரி, பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஒரு யோசனை எங்களுக்கு வந்தது. பேட்சஸ் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அது ஒரு சிறந்த யோசனை. ஓ, நன்றி பெண்களே, இது உண்மையில் உதவியது. சரி, யாருடைய முறை இது? மோனிகா, நிக்கோல் பத்தி என்ன? இல்ல 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 மோனிகா, இது உன் முறை. சரி. நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இது மிகவும் பெரிய ஷிப் மற்றும் மிகவும் சிவப்பு. இது மிகவும் காரமாக இருக்க வேண்டும். ஹே நிக்கோல், எனக்காக பணத்திற்காக சிப்ஸ் சாப்பிட தயாரா? இல்ல. சரி பிரிட்னி, உன்னால் முடியுமா? நான் சிந்திக்கிறேன். இல்ல. எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே எரிகிறேன். ஐஸ், நான் இதை செய்ய முடியாது. இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? மோனிகா, நீ செய்ய முடியும். நிக்கோல், நம்முடைய நண்பருக்கு ஆதரவு கொடுப்போம். வா வா மோனிகா, நீ செய்ய முடியும். மோனிகா, நீ எல்லோருக்கும் ஒரு ஹீரோ. நீ இவ்வளவு பெரிய கார சிப்ஸை சாப்பிட முடிந்தது. ஓ, இப்போது மோனிகா ஒரு டிராகன் போல நெருப்பு ஊற்றுகிறாள். நான் மோனிகாவை விரைவில் காப்பாற்ற வேண்டும். ஓ, நான் உனக்கு உதவுகிறேன். மோனிகா, என்னோட வா. உன்னை குளிர்ச்சியாக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நான் குளிர்சாதன பெட்டியை திறந்து உன் தலையை அதில் வைக்கிறேன். வாவ், நைஸ். இது உதவியதா? அருமை. சூப்பர் பிரிட்னி, நன்றி. அப்போ திரும்பி போவோம். நிக்கோல், எல்லாம் சரியாக இருக்கிறது. இப்போது உன் முறை குளிர். இப்போது என் காக்டெயிலை முயற்சிக்கிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மேலே இருக்கும் கிரீம் மிகவும் நல்லது மற்றும் இனிப்பாக உள்ளது. நான் ஆரம்பத்தில் மேலே உள்ள அனைத்து கிரீமையும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். இப்போது நான் காக்டெயிலை சுவைக்கிறேன். ஓ, இது ருசியாக இருக்கிறது. கண்கள் பச்சையாக மாறின. அது வேடிக்கையாக இருக்கிறது. நான் மீண்டும் முயன்றால் என்ன ஆகும்? ருசியாக இருக்கிறது. ஐயோ, பெண்களே, நிறுத்த முடியாது. நிக்கோல், நீ ஒட்டுமொத்த காக்டெயிலையும் தனியா குடிச்சிட்ட. ஓ மை காட், நீ ஒரு டிஸ்கோ பால் போல பிரகாசமா இருக்கிற. விசித்திரமா இருக்குது. அந்த பிரகாசம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஓ பெண்களே, நீங்கள் அடுத்தவர்கள். அவைகளும் வண்ணமயமாகின. விரைவில் நீ முழுவதும் வண்ணமயமாகி விடுவாய். இதற்கிடையில் இன்னும் சில நல்லவற்றை அனுபவிக்கலாம். ஓ மை காட், வாங்க கையடிக்கலாம். வாவ், இவை புதிய சுவைகள். மோனிகாவுக்கு ஒரு அருமையான கேக் பாப் இருக்கிறது. ஓரே, மிகவும் பெரியது. ஆனால் நிக்கோலுக்கு ஜெல்லி கண் மட்டும் மீதம் இருந்தது. கூல். ஆனால் பிரிட்னிக்கு மஞ்சள் மார்ஷ்மெல்லோ உள்ளது. அது மிகவும் நகைச்சுவையாக குலுக்குகிறது. நாமே அறுவருடன் தொடங்க வேண்டும். ஏய், நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். அருமை, அதை முயற்சிப்போம். எனக்கு ஒரு ஸ்பூன் வேண்டும். மாணவனுடன் தொடங்கலாம். அது ருசியாக இருக்கிறது. நான் அதை சுவைக்கிறேன். ஓ, கண் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, அதுவும் பச்சையாக இருக்கிறது. அது ஜெல்லி. அதைவும் சுவைக்கலாம். எவ்வளவு சுவையா இருக்கு. இந்த நிரப்பு ரொம்ப நல்லது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, நான் நிறுத்த முடியல. ஓ ஓ, என் கை சிக்கி கொண்டது. மோனிகா, எனக்கு உதவுங்க. நிச்சயமா. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. உங்கள் கை மேசையில் இருந்து பாய்கிறது. குளிர், காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. பந்தை நேரடியாக கூடைப்பந்து வளையத்தில் எரிய முயற்சிப்போம். ஓ நிக்கோல், உன்னை மறந்து விட்டேன். நிக்கோல், நீ சரியா? மோனிகா இலக்கை நேராக அடித்தார். ஆனால் நிக்கோல் கொஞ்சம் காயமடைந்தார். ஆனால் நிக்கோலின் கையில் இனி மாம்பழ ஜெல்லி இல்லை. சரி. எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் ஐரான் மேன் கையுறையை எடுத்துக்கொள்வோம். சில மார்ஷ்மெல்லோக்களை வறுக்கலாம். இவ்வாறு அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். சரி, இப்போது இதை முயற்சிப்போம். ஓ, இது மிகவும் சுவையாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். பெண்களே, இது மிகவும் சுவையாக இருந்தது. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன் என்று கூட கவனிக்கவில்லை. இது என்ன மட்டும்தானா? En sexual something gag babunkies. And is this actually saffordus? Yana gives me racing taram invici. In the mishi as நல்லா இருக்கீதா? See, என் கத்தானவால கேக் பாப் இரு பாதிகளா வெட்டுவோம். கியா, ஓ, மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அதுவே சிறப்பு. நன்றி. நான் இதை முயற்சி செய்கிறேன்.
அதுவும் சுவையாக இருக்கிறது. வாவ் மோனிகா, அது அற்புதமாக இருந்தது. கேக் பாப் ருசியாக இருக்கிறது. உன் சொந்த உருவத்திற்குள் திரும்ப வாருங்கள். ஐயோ மோனிகா, நீங்க முழுக்க சிவப்பாக இருக்கிறீர்கள். பெண்களே, நீங்களும் இப்போது வண்ணமயமாக இருக்கிறீர்கள். உங்கள் கைகள் மட்டும் வண்ணமயமாக ஆகவில்லை, ஆனால் அந்த முகங்களுடன் நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். அற்புதம். அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த ஒரு என்ன சாப்பிட போறா? வாவ், பிரிட்னி ஒரு பக்கெட் ஐஸ்கிரீம் வச்சிருக்கார். வாவ். மற்றும் மோனிகா தனது விருப்பமான வெடிக்கும் கிராமலை வச்சிருக்கிறார். ஆனால் நிக்கோலிடம் நச்சு கழிவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஜெல்லியுடன் ஒரு ஊசி உள்ளது. உன்னை யாரும் பொறாமைப்பட மாட்டார்கள், மாற்றவும் மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். மோனிகாவுடன் தொடங்கலாம். நான் முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதை திறக்கலாம். நம்முடைய கையில் கொஞ்சம் ஊற்றுங்கள். சிறப்பு. இப்போது அதை என் நாவில் ஊற்றுங்கள். கோல் ரொம்ப சுவையாக இருக்கிறது. காத்தீரு, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு ஒரு நெளி சேவா. நிக்கோல், எனக்கு உதவவும். நான் அந்த நெளியை என் வாயில் எடுத்து நீ வெடிக்கும் கிராமலை நெளியில் ஊற்றுவாய். சரியா? சரி, என் நண்பருக்கு உதவ தயாராக இருக்கிறேன். இதை முயற்சிப்போம். எல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் கிராமலால் நிரப்புகிறேன். ஓ, அதுதான், நான் ஊற்றிவிட்டேன். நீ சரியா? ரொம்ப சுவையா இருக்குது. ஓஹோ, ஏதோ தவறாக இருக்கிறது. நான் முழுவதும் வீங்கிவிட்டேன். இந்த அளவு வெடிக்கும் கிராமில் மிகவும் அதிகமாக இருந்தது போல. மோனிகா வெடிக்கப் போகிறார். அட, மீண்டும் அதன் இயல்பான நிலைக்கு திரும்பிவிட்டது. அருமை. ஆமா, அது போய்விட்டது. இது ஒரு பட்டாசு காட்சி. மோனிகாவின் வாயிலிருந்து ஒரு அழகான பட்டாசு வெளிவருகிறது. வெடிக்கும் கிராமல் தனது வேலையை செய்துவிட்டது. இது உன்முறை, நிக்கோல். இல்லை இல்லை இல்லை, நான் அதை விரும்பவில்லை. நான் செய்ய மாட்டேன். இல்லை. சரி, நிக்கோல் ஓடிவிட்டாள். ஆனால் சவாலில் இருந்து தப்பிக்க முடியாது. நீ அதை முயற்சிக்க வேண்டும். நிக்கோல், வாருங்கள், தைரியம் கொள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சரி, ஆனால் கொஞ்சம் தான். உனக்கு என்ன ஆச்சு? இது விசித்திரமாக இருக்கிறது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. நீங்களே பாருங்கள், ஊசி வேலை செய்யவில்லை. நாங்கள் உங்களுக்கு உதவ போகிறோம். பாருங்கள், எல்லாம் எளிதாக வேலை செய்கிறது. இல்ல, ஹூ 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 ஹூ. ஹே, இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வாங்க, முன்னேறுங்கள். ரொம்ப சுவையா இருக்குது. சரி சரி சரி, வாங்க, எல்லாத்தையும் என் வாயில் ஊத்துங்க. வாங்க, எனக்கு எல்லாம் வேண்டும். சுவையாக இருக்குது. பெண்களே, நான் தப்பாக இருந்தேன். காத்தீர். ஓ இல்லை, இது மிகவும் புளிப்பு. எனக்கு வலிக்கிறது, ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. வாருங்கள், இது உங்கள் முறை. பிரிட்னி, இனி இதை மட்டும் சாப்பிட முடியும் என்று நிச்சயமாக நினைக்கிறியா? இங்க நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக. எனக்கு இந்த ஸ்பூன் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை, ஆனால் நான் இதற்கு தயாராக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நாள் முழுவதும், இரவு முழுவதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஓ, நான் குளிர்ந்து போகிறேன். ஓ இல்ல, ஏன் இது இவ்வளவு குளிரா இருக்குது? சரி, எனக்கு ஒரு தொப்பி வேணும். சரி, இப்ப நல்லதா இருக்கும். ஓ, மிகவும் சுவையா இருக்குது. ஓம் நோம் நோம், எனக்கு இது பிடிக்கும். ஓ இல்ல, காத்திரு, நான் மீண்டும் குளிர்ந்து போறேன். ஹா 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 ஹா. பிரிட்னி, நீ இதெல்லாம் தனியா சாப்பிட போறியா? குளிர்ந்து போகாம பாருங்க, ஏதாவது யோசிக்கணும். பிரிட்னி, அடடா, அவள் மீண்டும் குளிர்ந்து போகிறாள். பெண்களே, நீங்கள் அவளை காப்பாற்ற வேண்டும். சரி சரி சரி, நிச்சயமாக நாங்கள் எங்கள் முடி உலர்த்திகளை எடுக்கிறோம். நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி. இப்போது என் ஐஸ்கிரீம், அது உருகிவிட்டது. மிகவும் நன்றி. ஆனால் கவலைப்படாதீர்கள், இப்போது அதை குடிக்கலாம். ஏனெனில் இப்போது நான் இந்த வழியில் உறைந்து இறக்கப் போவதில்லை. மில்க் ஷேக் மிகவும் சுவையாக இருந்தது. நான் வாளியை மேலே தூக்க வேண்டும். ஓ, இது எவ்வளவு கனமாக இருக்கிறது. உப்போ, நான் விழுகிறேன். பிரிட்னி, எப்படி இருக்கிறாய்? வா, சீக்கிரம் எழுந்திரு. ஓஹோ, பிரிட்னி, உன் கைகள் அவற்றும் நிறமாயிற்று. அதுதான் சரி. பெண்களே, நீங்கள் அனைவரும் இப்போது வண்ணமயமாகியுள்ளீர்கள். சவால் முடிந்துவிட்டது. நினைவு கூறும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம். புன்னகை. என்ன? அங்கே பாருங்கள். அது எனக்கு பிடிக்கும். ஆகவே எனக்கு ஒரு கோலா காண்டி தயார் செய். எளிது. இது முடிந்துவிடும். அது என்ன? அது என்னன்னு தெரியல. ஏன் பாருங்கள், பாட்டி, நமக்கு கோலா வேண்டும். ஆனால் பாட்டில் மட்டும் கோகா கோலாவின் மாயமான மறைவு. நான் கைகளின்றி கூட அதை செய்ய முடியும். ஓ வாவ். ஓ,
இல்லை, மன்னிக்கவும், இது எல்லாம் கோகா கோலா. மீண்டும் மன்னிக்கவும். அப்படியே தொடர்கிறோம். நமக்கு நிறைய இனிப்புகள் தேவை. நான் அவற்றையெல்லாம் ஒரு பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது சில ரகசிய பொருட்களை சேர்க்கிறோம். நிறைய சர்க்கரை சிரப். ஏன் கொஞ்சம் சிந்திவிட்டது? பரவாயில்லை, எல்லாம் திட்டப்படி நடக்கிறது. அதுதான் நான் விரும்பியது. அதனால் மிகவும் குறைவாகவே உள்ளது என்னிடம் இருக்கிறது. பாட்டி, ஜாடி உடைந்திருக்கலாம். அது சொல்றது. என்னிடம் எல்லாம் தயார். அதை மூடி குலுக்க வேண்டும். குலுக்கவும் குலுக்கவும் குலுக்கவும். ஆம், எனக்கு காத்திரு. என்ன? திட்டமிட்டபடி போகவில்லை. என்னை விடு பாட்டில். ஓ பாட்டி, நீங்க சரியா இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் சரியாக இருக்கிறது. முழுமையான சோடியாக்கத்திற்காக அதை பனியில் வையுங்கள். என்ன? சரி, நான் உனக்கு உன் மிட்டாய் செய்வேன். ஆனால் பாட்டியின் சமையல் முறைக்கு ஏற்ப ஒரு யோசனை. அம்மா, நம்மால் ஆரோக்கியமான தேனை குளிர்சாதன பெட்டியில் வைத்து உறைய வைக்கலாம். அங்கே உன் மிட்டாய் இருக்கும். பாட்டி, எங்கே போகிறீர்கள்? ஓ, மறந்து விட்டேன். என்ன காத்திருக்கிறாய்? இப்போது நான் சமைப்பேன். ஆகவே பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். என் மிட்டாய்க்கு எனக்கு கோகா கோலா தேவைப்படும். குழந்தை ஒரு கோலா மிட்டாய் ஆர்டர் செய்தது. நமது கோலாவிலிருந்து உருவாக்குவோம். நாங்கள் கொதிக்கிறோம். கோகா கோலாவில் ஜெல்லியை ஊற்றுகிறோம். நம்முடைய இளவரசிக்காக சில தங்க சீக்வின்களை சேர்ப்போம். இப்பொழுது நம்முடைய தங்க காந்தியை கலக்குவோம். அதனை ஒரு பாட்டிலில் ஊற்றுகிறோம். எதுவும் சிந்தாமல் மிகவும் கவனமாக செய்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு சொட்டும் தேவை. வாலா. அற்புதம். அது வாவ் இல்ல. இப்போது நான் உங்களுக்கு வாவ் என்பதை காட்டுகிறேன். பாட்டி, உங்கள் ஜாடியை பிடியுங்கள். இல்லையெனில் அது விழுந்துவிடும். இந்த மாதிரியான மந்திரம் என்ன? நாமா எரிகிறோமா? என் மிட்டாய் முழுமையாக உறைந்து விட்டது மற்றும் தயாராக உள்ளது. பாருங்கள். ஓ, நான் மறந்து விட்டேன். நான் இப்போதே எடுத்து வருகிறேன். இது குளிர்ந்திருக்கிறது. என் மிட்டாய் தயாராகிவிட்டது. இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. என் மிட்டாய் கூட உறைந்து விட்டது. பாருங்கள், சாப்பிடுங்கள். வாங்க. அப்படியா? இது எல்லாம் எனக்காக. இந்த டெடி கரடி முயற்சி செய்வோம். சரி. இது நீள்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன? வாவ், இது பொன்னாக இருக்கிறது. வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நீ. வாவ், இது காண்டியோட இருக்கிறது. ஆம், இதை முயற்சிப்போம். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. சகோதரிகளின் காண்டி வெற்றி பெறுகிறது. எனக்கு இன்னும் வேண்டும். நான் ஒன்றை எடுப்பேன். எனக்கு ஒரு பெர்ரி வேண்டும். அதை தொடாதே. நான் வாபிள்ஸ் வேண்டும் என்று முடிவு செய்தேன். அது முடிந்துவிடும். சரி. நான் முயற்சிக்கிறேன். வாஃபிள்ஸ், நான் அதை நிச்சயமாக அறிவேன். காத்திரு, நான் முதலில் இருக்கிறேன். என் பேத்திக்காக சிறந்த வாஃபிள்களை செய்வேன். மாவு, பால், நிறைய சர்க்கரை, வெண்ணெய் மற்றும் கலக்கவும். நான் எப்படி செய்ய முடியும் என்று நீ பார்த்தாயா? கடந்த நூற்றாண்டு போல இப்போது எல்லாவற்றையும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செய்யலாம். என்ன? நான் வேகமா இருக்கிறேன். வாங்க பாட்டி, வாங்க, நீங்க செய்யலாம். நீங்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறீங்க. ஆம், வேகமா செய்யலாம். ஆஹா, ஆனால் எப்படி நான் இதை வேகமாக செய்ய முடியும்? வாங்கோ பாட்டி, வாங்கோ. பாட்டி உடைஞ்சிட்டார். எல்லாம் சரியா? அது சரி, நீ கவனமாக இரு.
ஆஹா அதன் மாவஸ்டோ சாதாரண வாஃபல்ஸ் இல்லை அன்றை நிறமிகள் இந்த சமையல்காரரின் சிறந்த நண்பர்கள். இதன் உதவியால் நான் மிக ரோஷனமான வாஃபல்ஸ்களை பெறுவேன். அது மிகவும் சிறந்தது. ஓ வாங்க, நான் இதை சிறப்பாகவும் எளிதாகவும் செய்வேன். தயார் செய்யப்பட்ட உலர் கலவைகளில் பால் சேர்த்து கலக்கலாம். அவை என் சிறந்த சமையல் முறைகள். சமைக்க மட்டும் மீதம் இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருந்து பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். நான் உண்மையில் சரியான சுவையை உறுதிப்படுத்துவேன். ஓ ஆம், வாஃபிள் அருமையாக இருக்கிறது. பாட்டி, நீ குழந்தை மார்கோவுக்காக சமைக்கிறாய். மனிதன் என் வாஃபில் தயார். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு தட்டில் வைத்து சேர்க்க வேண்டும். நீலக்குத்துகள் நல்லது. ஓ, அவற்றை நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை. நானும் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். நான் அவற்றை எல்லாம் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஏன் இன்னும் என்ன இருக்கிறது? ஏன் மேபிள் சிரப்? அதை சேர்ப்பது என் பேத்திக்கு பிரச்சனை இல்லை. இறுதியாக என் தோட்டத்திலிருந்து நேரடியாக ஒரு மணமுள்ள புதினா. அது என்ன சத்தம்? ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. அவலைப்படாதே, எனக்கு இன்னும் மாவு இருக்கிறது. அங்கே என்ன மாவு இல்லை. என்ன செய்யலாம்? நான் உனக்கு சொன்னேன், பாவம். நான் இப்ப ஏதாவது யோசிப்பேன். என் பையில என்ன இருக்குதுன்னு பாப்போம். ஒரு பரங்கிக்காய் இல்ல பொம்மை. நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஓ ஹக்கி வக்கி, எவ்வளவு நகைச்சுவையாக இருக்குது. ஆனா மோசமா இல்ல. ஓ கண்டுபிடிச்சேன், இது பொருந்துகிறது. எனவே நான் நூடுல்ஸ் சமைக்க வேண்டும். நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? ஒரு நிமிடம். அற்புதம், எவ்வளவு சுவையாக மணக்கிறது. வாங்க. இது வஃபில் மாவை விட மோசமாக இல்லை. கொஞ்சம் கூட மீதம் இருக்கிறது. இது தயாராக இருப்பது போல தெரிகிறது. நாங்கள் அதை ஒரு தட்டுல வச்சோம். மற்றும் அற்புதம். அது நகைச்சுவையா இருக்கு. கருத்துக்கள் இல்லை. மென்மையான மற்றும் இனிய மேகங்களை சார்ப்போம். இதோ சிற்றுண்டிகள் சேர்க்குவிச்சி. ஆஹா, நான் சிறந்தவன். எல்லாம் தயார், சாப்பிடுங்கள். ஐயோ, ஊரே, எனது பிடித்த வாஃபிள்ஸ். இதிலிருந்து தொடங்கலாம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? எனது பிடித்த நீலக்கொத்துகள். இதை முயற்சிப்போம். வாவ், இது மிகுந்த சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ப்ளூபெர்ரி மற்றும் வாஃபிள்ஸ் சிறந்த சேர்க்கை. இதுவென்ன? அது விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் முயற்சிக்க வேண்டியதுதான். அருவருப்பாக இருக்கிறது. ட்ரம் ரோல். பார்ட்டியின் வாஃபிள்ஸ் வெற்றி பெறுகின்றன. ஓ ஊரே, யார் சிறந்தவர்? யார் சிறந்தவர்? நான் ஏன்? ஓ காத்திரு. நமக்கு ஒரு சவால் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு டோனட் வேண்டும். நான் சமையல் போருக்கு தயாராக இருக்கிறேன். ஓரியோ நுடலா. என்ன? உங்க பாட்டியோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஓ, ரொம்ப சுவையா இருக்கு. இப்ப சமையல் செய்யலாம். நாம் கொஞ்சம் நூடெல்லா சேர்ப்போம். இப்போது நாம் கொஞ்சம் ஓரியோ சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் ஒரு பையில் வைத்து ஓரியோவை துகள்களாக அடிக்க தொடங்குகிறோம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. முடிந்தது. இப்போது நமக்கு தேவை கைகள். நமக்கு ஒரு கை தேவை மற்றும் நாங்கள் எல்லாவற்றையும் கலக்குகிறோம். முயற்சி செய்யலாம். ருசியாக இருக்கிறது. என் டானட்டுகளை தொடர்ந்து செய்வேன். நான் உண்மையில் ஒரு டானட் மாஸ்டர். அனைவரும் எப்போதும் மேலும் கேட்கிறார்கள். நன்றாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. மேலும் நமக்கு சிறிது பொடித்த சர்க்கரை தேவை. ஆஹா, அருமை, நல்லது. சரியான சேர்க்கை. பாருங்கள்.
அது அற்புதம் பாட்டி. ஆனால் எனது வறுத்தவை சிறந்தவை. என்ன வாசனை! சமையல்காரரிடம் என்ன இருக்கிறது? சரியான வற்ற டானட் அது பாதியாக வெட்டுகிறோம். அடுத்ததாக இனிப்பான ஸ்ட்ராபெரி சிரப் எடுக்கிறோம். உள்ளடக்கம் இல்லாத டானட் இனி டானட் அல்ல. இப்போது நாங்கள் பாதிகளை மூடுறோம். இங்கே உள்ள பொருத்தப்பட்ட டானட் சிங்கர்ஸ் இருக்கின்றன. மற்றும் இறுதி கவர்ச்சிகள். நாங்கள் மார்ஷ்மெல்லோ பேஸ்டை எடுத்து ரொம்ப சுவையான ஃப்ராஸ்டிங்கை பண்ணுறோம். சிற்றுண்டிகளை மறக்காதீர்கள். டோனட்களில் நிறமுள்ள சிற்றுண்டிகள் அதுவே வெற்றியின் பாதை. நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டும் போது அதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமா, எனக்கு எல்லாம் நினைவில் இருக்கிறது. ஆனால் நான் எனது பாகத்துல சாக்லேட் சிரப் வைப்பேன். அது மிகவும் சிறந்தது என்று நினைக்கிறேன். எல்லாம் தயார், சாப்பிட தொடங்குங்கள். எங்கே தொடங்குவது? நான் இவைகளை எடுத்துக்கொள்கிறேன். ஓ, இது மிகவும் நல்லது. மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த டோனட்ஸ் பற்றி என்ன? அவை எனக்கு பணியை நினைவூட்டுகின்றன. மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓ, நன்றி. அற்புதம். மற்றவற்றிற்கு செல்லலாம். ஓ, இங்கே என்ன இருக்கிறது? அற்புதமாக இருக்கிறது. இதன் மனம் அருமையாக இருக்கிறது. அது நுடெல்லா. எனக்கு அது பிடிக்கும். நான் என் சகோதரியின் டோனட்டுகளை தேர்வு செய்கிறேன். ஓ, நான் மீண்டும் வென்று விட்டேன். ஒரு நிமிஷம். ஏ, தூங்காதே. எனக்கு வறுத்த முட்டை சமைத்து கொடு. இல்ல குட்டி. என்ன? சரி பாட்டி, தூங்காதீர்கள். ஓ பையன காத்துரு. இல்ல இல்ல, நான் தூங்கல. இது முடிஞ்சிடும். பலகையை எடுத்து மிளகாயை எடுத்து கத்தியை பயன்படுத்தி திறமையாக வெட்டுங்கள். இப்போது மிளகாய் வளையங்களை எடுக்கிறோம். எண்ணெயை ஒரு வாணலியில் ஊற்றுகிறோம். அழகான கோழி முட்டையை அப்படியே உடைக்கிறோம். ஓ, எனக்கு புரிந்தது. எண்ணெய் ஊற்றுகிறேன். நிறைய. ஓ, காத்திரு. என்ன செய்கிறாய்? அவ்வளவு செய்யாதே. இப்போது நமக்கு முட்டைகள் தேவை. அவற்றில் முகங்களை வைத்து அதை மேலும் வேடிக்கையாக மாற்றலாம். வெளியே போ. அதை ஒரு வாணலியில் உடைக்கிறோம். நமக்கு சிப்பி தேவையில்லை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் வாணலியில் பகிர்கிறோம். ஓ, மன்னிக்கவும். ஓ, அடுத்து போகலாம். மஞ்சள் எண்ணெயை பிரிக்கலாம். சிறந்த ஸ்கிராம்பிள் இருக்கணும். ஒரு சிரிஞ்சை எடுத்து அடிவெள்ளையையும் சேகரிக்கலாம். அது நமக்கு தேவைப்படும். அதை வாணலியில் பிரிக்கலாம். மஞ்சள் கறியை ஊசி குழாயில் எடுத்து நமது பல ஸ்கிராம்பிள் முட்டைகளில் சேர்க்க வேண்டும். தயார். ஓ, நாங்கள் தீயில் இருக்கிறோம். நான் அதை இப்போது அணைக்கிறேன். ஓ, என் பொரித்த முட்டைகள் கருகிவிட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. கேட்சப் எப்போதும் காப்பாற்றும். கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்போம். ஓ, இது கேட்சப் மட்டுமே இல்லை. ஓ, வாருங்கள். நான் உங்களை ஆறுதல் அளிக்கிறேன். கடைசியோட சேர்க்கணும். சுவையாக உணவருந்துங்கள். ஓ, இது என்ன பயங்கரம்! இல்ல, நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. இதை வைக்கிறேன். ஆஃப்க். இப்போது அது வேறுபட்ட விஷயம். இதை முயற்சிப்போம். அடடே, காய்கறிகள் மோசமாக இருக்கின்றன. எனக்கு பிடிக்கவில்லை. இது சுவையாக இருக்கலாம். அழகாக இருக்கிறது. அவை மிகவும் சிறியதாகவும் நல்லதாகவும் உள்ளன. எனக்கு இது பிடிக்கும். நான் நிறுத்த முடியவில்லை. ருசியானது. அருமை. நான் நிறைந்து விட்டேன். நான் சமையல்காரரின் உணவை தேர்ந்தெடுக்கிறேன். எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன. நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம்,
ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய், செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். ரீஸ், பிராவோ, மைக், நீ சரி. செஞ்சுட்ட? ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றாள். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு.
அற்புதமான பெருமூச்சு நான் உபயோகிக்க பார்வை அள்ள முடியாது. ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. ஞா உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்டம் during அரேச்சிரிசரஸ் இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே? அம்மா, இசைக்கான ஸ்பீக்கர்கள் இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஒளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும்.
ஆனால் என்ன நிமிடம் உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ். சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா, பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டுல என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை ரொம்ப வண்ணமயமா இருக்கப்போது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். சில சாப்பாடுகளை உருவாக்க வேண்டும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ, இல்லை. எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன, எம்மாவின் கேக்கை தவிர. இது ருசியானதா என்று அர்த்தம் கொண்டிருக்கலாம். இல்லை, ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலேரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போகிறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும்.
இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள். எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம். தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள். மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோ. நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. ஹூரே! எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள 1 முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். Det var så var det som kvar skulle det really spray på vet franders är jag kom från el med att sparka jag eller med pidikum med så väl jag vet det käk lever på ஆரம்பிக்க நேரமாய் விட்டது. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள். மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்த போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். மிரிங்
நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை அந்த மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். ஓ, பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதோ இது ஒரு மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், காரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டியாகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான பர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம்.
இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. அஃப், இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள், மகிழுங்கள். மல்டிடூ ஸ்வோர்டுடன் நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a faggot. அல்லது ஆடுவேனா? யாக்கு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது. அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீசை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம் இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பீட்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்ல, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ, வண்டா, நான் சற்று மயங்கி வரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப
கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். அட, நல்லா இருக்குது. இன்னும் ஒரு சிபு பால் போதல். நாம் எங்க கலவைகளுக்குள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமாய் இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் மோம் சலிப்பு அளிக்கின்றது. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜி கோருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்ரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர்.